ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பத்மா சொல்கிற மாதிரி நம்ம சீனுவும் அதுக்கேற்றவாறு நடந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சீனுக்கும் சேர்த்து நலங்கு வச்சிட்ருக்காங்க. சீனுக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது, அம்மா எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் நம்ம மாயாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சீனு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறது, நம்ம கனவு ஒரு சமயம் பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் நம்ம மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தி வச்சிடுறாங்க. மகாலிங்கத்திட்டே இனிமே நீங்க எதுக்குமே பயப்படாண்டா, அந்த ஃபேக் மாப்பிள்ளை எப்படியும் மண்டபத்தை விட்டு கடைசி நேரத்துல வெளியில போயிடுவான். அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி அந்த சாரு கழுத்துல சீனுவை தாலி கிட்ட வச்சிடணும்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜானகி அவங்கள்ட்ட வந்து எங்க உங்க அம்மாவை காணவே இல்லை, நலங்கு வைக்க வேண்டாமா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம ஜானகிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஒரு வழியாட்டு ரகுராம் சம மாசா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரி எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும், சாரு கழுத்தில் அந்த சீனு தாலி கட்டிட்டானா அதுக்கப்புறமா அந்த ஜானகி ரொம்பவே வருத்தப்படுவா. அவளோட பொண்ணு மாயாவுக்கு வாழ்க்கை எப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினச்சிட்டு இருக்கும்போது எல்லா உண்மையும் புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. அது ஒரு ஃபேக் மாப்பிள்ள, அது மட்டும் இல்லாமல் அது மாயா அரேஞ்ச் பண்ணது. எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே அப்படியே மகாலிங்கத்திட்ட ஃபோன் பண்ணுறாங்க. மகாலிங்கமோ என்ன இது, இப்படி ஒரு காரியத்தை இந்த மாயா செய்துட்டா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஆமாம், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த மாயா பண்ணியிருக்கா, ஆனால் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருந்திருக்கே, அதுதான் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் எல்லாம் காலேஜ் படிக்கும் போது உங்கள் பொண்ணை சீரியஸாக லவ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அரேஞ்ச் பண்ணது எல்லாமே மாயா தான், இந்த ஃபேக் மாப்பிள்ளைய. இனிமே அந்த மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு சும்மா விடுவானா, ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கான், இதுக்கிடையில் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கல்யாணம் பண்ணாமலாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட மகாலிங்கம் அப்படியே டென்ஷன் ஆகுறி, என்ன சொல்கிறீங்க, இப்போ எல்லாம் நடந்திருக்கா, இனிமேல் அவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் அதுக்கு மிஞ்சினமாக நான் ஒரு பிளானை பண்ணி வச்சாச்சு, அவங்க அம்மாவை அந்த இடத்துலேருந்து நான் தூக்கியாச்சு, அவங்க அம்மா என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு இப்போ தான் சந்தோஷம் ஆகுது, நீங்கள் கரெக்டான வேலை செய்துட்டீங்க, இதை வச்சு எப்படியாவது அந்த மாப்பிள்ளையை துரத்தி தள்ளிடணும், கடைசி நேரத்தில் சீனு தான் தாலி கட்ட போகிறான் அப்படி சொல்லி மகாலிங்கமும் யோசிக்கிறாங்க. அப்படி மகாலிங்கமும் பத்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி வைக்கிறாங்க. அவங்களோட அம்மாவை புவனேஸ்வரி கடத்திட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாப்பிள்ளை இந்த மண்டபத்தை விட்டு கடைசி நேரத்தில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிடுறாங்க. பத்மாவும் நம்ம சீனுவை பிடிச்சி எப்படியும் இந்த நலங்கு வைக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நீயும் இந்த நலங்கு விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சீனு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கம்மா நான் இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வர துணை மாப்பிள்ளையே இருக்க, கண்டிப்பாக துணை மாப்பிள்ளையும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சீனு அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயா டென்ஷன் ஆகுறாங்க. சீனுக்கிட்ட மாப்பிள்ளை தான் இந்த சடங்குகள் எல்லாமே பண்ணணும், நீ பண்ணணும்னு தேவையில்லை, அதுக்கப்புறமா எதுக்கு நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டாலும் பத்மா நம்ம சீனு மனசை மாத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மணியம் பத்மா கிட்ட வந்து என்ன பத்மா பேசுற, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, எதுக்கு இப்போ அந்த சீனு இந்த வேலையெல்லாம் செய்ய போறான், அதான் மாப்பிள்ளைக்கு மட்டும் தானே நலவுக்கு வைக்கணும்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் இல்லை, தொடர் மாப்பிள்ளைக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், சாரு நம்ம வீட்டு பொண்ணு எந்த குற்றம் குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்ல எல்லா சடங்குகளும் அப்படின்னு சொல்லும்போது சீனோட மனசும் மாறுதா. அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கும் மாலை போட்டு நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த மாயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இந்த சீனுவும் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே, இப்படி நடந்துகிட்டே இருந்தால் எதுவுமே சரியில்லையேன்னு நினைக்கிறாங்க. ஜானகி ஒரு கட்டத்தில் எல்லாமே தெரிய வருது, இந்த பத்மாவோட வேலை சரியில்லை, அவள் எப்படி இருந்தாலும் இந்த சீனுவை ஏதோ பண்ணி சாரு கூட மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு தான் யோசிப்பா போல, இவளோட செயல் எதுவுமே சரியில்லை, மாயாவையும் சீனுவையும் பிரிக்கணும் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகிக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. மணியும் பத்மா கிட்ட வந்து இப்படியெல்லாம் இனிமே செய்யாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீனுவை பார்த்து சீனு இன்னும் எதுக்கு அதுலேயே நின்றுட்டு இருக்க, பேசாம இங்க வான்னு சொல்லும் போது சீனுவும் ஒரு குழப்பத்திலே அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. தனாவும் நம்ம மாயா கிட்ட வந்து மாயா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நம்ம தனாவும் மாயா கிட்ட வந்து சீனு பண்றது எதுவுமே சரியில்லை, சீனோட அம்மா சொல்ற மாதிரியே தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பிளான் எதுவுமே நல்லபடியா நடக்காது, எப்படி இந்த சாரு அந்த ஃபேக் மாப்பிள்ளை கூட மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதே சமயத்தில் அந்த மாப்பிள்ளையும் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க அப்பாவும் அப்படியே சந்தேகத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஜானையும் எங்கள் மாப்பிள்ளையோட அம்மாவை காணல, கொஞ்சம் நேரமாக நான் தேடிட்டே இருக்கேன், அவங்கள காணலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாப்பிள்ளை அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் சரி இப்போதைக்கு நம்ம ஏதாவது சொன்னால் இந்த கல்யாணமே நின்றுன்றோம் சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துருந்தா மகாலிங்கத்துக்கு சந்தோஷம் தாங்கலை. எப்படி இந்த மாப்பிள்ளை அவங்க அம்மாவை மிரட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஏற்றவாறு கடைசி நேரத்தில் மண்டபத்தை விட்டு போயிடுவாங்க. அதில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நம்ம மாயாவுக்கு தெரியலை. மாயா கிட்ட வந்து அந்த ஃபேக் மாப்பிள்ளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம், அந்த புவனேஸ்வரி இருக்கால அவள் வந்து எங்கள் அம்மாவை கடத்தி வச்சுட்டா, இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக இந்த சீனு கூட தான் மேரேஜ் நடக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவை நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுனா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்டேயும் அப்படி சொல்லியிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாயாவும் சரி நீ எதுக்குமே பதட்டப்படாத, கண்டிப்பாக உங்கள் அம்மா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், அது சாரு கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த ஃபேக் மாப்பிள்ளை எனக்கு அதுவும் ஆசையாக தான் இருக்குது, சாரு கூட மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் அம்மா இப்படி ஒரு மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது மாயா, நீ தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லும்போது மாயாவும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னை எப்பவா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் இருந்து போயிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அந்த ஃபேக் மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பத்மாவும் வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன நீ என்னெல்லாம் ஆக்டிங் பண்ணி நடிச்ச, இந்த மாயா சொன்ன மாதிரி தானே கேட்டு இந்த இடத்துக்கு வந்த, எவ்வளோ பெரிய தில்லலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன நடந்தாலும் நீ கடைசி நேரத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது, இந்த மண்டபத்தில் மட்டும் இருந்து சாரு குளத்தில் ஏதாவது தாலி கட்ட வேண்டிய எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துட்டு, இல்லைன்னா உன்னோட அம்மா உயிருக்கே ஆபத்து வந்துடுங்கிற மாதிரி பத்மா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேக் மாப்பிள்ளைய மிரட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகாலிங்கமும் பத்மா சொல்றது எல்லாமே சரிதான், அதுக்கு தவறு நடந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் ரொம்பவே பதட்டமா இருக்கதை தெரிஞ்சுக்கிட்ட ரகுராமும் அவங்கள்ட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லா விஷயமும் நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதை தடுத்து நிறுத்ததுக்காக இந்த புவனேஸ்வரி இவ்வளோ பெரிய வேலையை செய்திருப்பா, என்ன பட்டாலும் அவள் திருந்தவே மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் செமையா அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரியை எதிர்த்து அவங்களோட அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மகாலிங்கம் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சாருவோட மேரேஜ் எப்படியா சீனு கூட தான் நடக்கும்னு இருந்தோம், இப்போ எல்லாமே சொதப்பிடும் போல அப்படின்னு யோசிக்கும்போது பத்மாவும் சீனுவை எப்படியாவது சாரு குளத்தில் தாலி கட்ட வச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் ரகுராமும் சேர்ந்த மாதிரி நம்ம சாருவை அந்த ஃபேக் மாப்பிள்ளை கூடயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் செமையாகவே இருந்துச்சு.